எஸ் வெரி குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆல் ரைட். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ரிகேப் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல் அண்ட் ப்ரொசீட் பண்ணுவோம். பை த பை கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் எல்லாருமே லெவல் 2க்கு போயிருக்கீங்க. இப்போ லெவல் 1 முடிச்சிட்டோம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நம்ம இன்னைக்கு லெவல் 2ல டபுள் சவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல் ரைட். ஓகே, ஸோ பாருங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸ் ஆ எல்லாருக்கும் ஆக்ஷன் எல்லாமே ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸ் ஆ ட் இ ப ன் க க எ ஹ ஹ ர் ம் ட் க ஆ அ ஆ அ பாருங்க. ஆ பண்ணா அ. ஓகே. ல் ஃப் ப. ஓகே, லாஸ்ட் கிளாஸா பார்த்த சவுண்ட்ஸ் இது ரெண்டுமே தான். அதுக்கப்புறம் ஜவும் பார்த்தோம் இல்லையா? நம்ம ஜ இங்க எழுதல, சாரி. ஸோ ஜவும் பார்த்தோம், கரெக்ட். ஸோ நம்ம ப ஜ அதுவும் பார்த்தோம், ரைட். ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அது ஆர்டர்ல நான் எழுதியிருக்கேன். குவாவை தவிர கியூ வந்து குவான்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஏபிசிடி எஃப்ஜிஹெச்ஐ அப்படி படிக்கிறோம்ல, அதுக்கு பதிலா அபகட அஃபகஹ இஜ அப்படி பாடிங்க பார்க்கலாம். அபகட இஃப ஜஹ. ஓகே. இஜ க இல் ம் ன் ஆப குவ ர் ஸ்ட அ. ஃபாஸ்டா யாரை படிக்க முடியுது பார்க்கலாம். அபகட ஃபர்ஸ்ட் 4 பண்ணுங்க. அபகட அஃபகஹ இஜ க இல் ம் ன் ஆப குவ ர் ஸ்ட அ. ஓகே, இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபட்டாஃபட் ஃபட்டாஃபட் சவுண்ட்ஸ் வருதான்னு பிராக்டிஸ் பண்ணுங்க எல்லாருமே. ஆல்ரைட். ஏபிசிடி அதோட பெயரும் தெரியணும் உங்களுக்கு. அதோட சவுண்ட்ஸும் இந்த மாதிரி ஃபாஸ்டா பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆல்ரைட். இந்த லாஸ்ட் சவுண்ட்ஸ் இந்த வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட்ன்றது நம்ம அப்புறமா பண்ணுவோம். ஆல்ரைட். என் குவாவும் நம்ம அப்புறமா பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸ்லேயே முடிஞ்சா ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அதுவும் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கியூ வந்து எப்பவுமே தனியாவே வராது. கியூ வந்து யூவோட தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் குவ இட் குவிட். பாருங்க, குவ இட் குவிட் வருதா? குவிட். இது வந்து கியூ பாருங்க, நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. கியூ வந்து எப்பவுமே யூவோட சேர்த்து தான் வரும். இட் குவிட். இதெல்லாம் ரிப்பீட் வேணும்னா சொல்லுங்க ஏதாவது சவுண்ட்ஸ். பிகாஸ் நம்ம வந்து இப்போ டபுள் சவுண்ட்ஸ் போறோம். இதுல ஏதாவது ரிப்பீட் வேணும்னா எனக்கு திருப்பி சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, மிஸ் இந்த சவுண்ட் திருப்பி சொல்லுங்க மிஸ், எனக்கு தெரியல அப்படின்னா சாட் பாக்ஸ்ல அந்த ஒரு லெட்டரை டைப் பண்ணுங்க. நான் அதோட ஆக்ஷன் அண்ட் சவுண்ட் ரிப்பீட் பண்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இப்போ செகண்ட் லெவல்ல போறோம். ஸோ நீங்க பேசிக் தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே தெரியுமா? போலாம் இல்லையா? கிளியர் இல்லையா? செகண்ட் லெவலுக்கு போலாமா? ஆல் ரைட், லெட்ஸ் கோ டு த செகண்ட் லெவல். நான் போர்டு ரப் பண்றேன். இங்க யாரும் டவுட் கேட்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்குமே எல்லா சவுண்ட்ஸும் தெரியும். ஆல் ரைட், லெட்ஸ் கோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சவுண்ட் வந்து எஸ் ஹெச். எஸ் ஹெச் சேர்ந்து வந்தா அதை வந்து ஷ்ன்னு படிப்போம். எஸ் ஹெச். இப்ப இது வந்து ஒரே சவுண்டு. என்ன சவுண்டு? ஒரே சவுண்ட் எஸ் ஹெச். ஸோ இப்பதான் ஒரு சென்டர் மேரிஸ் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம செகண்ட் லெவலுக்கு போறோம். செகண்ட் லெவல்ல எப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் சிங்கிள் சவுண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து டபுள் சவுண்ட்ஸ் பார்க்க போறோம். எஸ்ஸும் ஹெச்சும் சேர்ந்து எப்போ வந்தாலும் அதை எப்படி ஆக்ஷன் அது சொல்லக்கூடாது. வெறும்னே அப்படிதான் சொல்லணும். ஓகே, எப்படி சொல்லணும்? கிளியர்? ஆக்ஷன் இது, அப்புறம் தான் அதோட சவுண்ட். இந்த மாதிரி டபுள் சவுண்ட் வந்து வரது வந்து இட்ஸ் கால்ட் as digraph. What is it called? Digraph. ஓகேங்களா? இட்ஸ் கால்ட் as digraph. ஓகே, இதோட பெயர் இந்த மாதிரி டபுள் சவுண்ட்ஸ் வர்றது வந்து இட்ஸ் கால்ட் as digraphs. ஸோ இந்த 2-3 கிளாஸ், அடுத்த 2-3 கிளாஸ் நம்ம இந்த மாதிரி டபுள் சவுண்ட்ஸ் தான் பார்க்குறோம். அண்ட் இங்க நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இது வந்து கான்சனன்ஸ். ரெண்டுமே வந்து கான்சனன்ட், வவல் இல்ல. வவல்லையும் ஜோடியா வரும், அதுவும் நம்ம பார்ப்போம். அது வவல் டீம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அதுவும் பார்ப்போம். இப்போ நீங்க பார்க்க வேண்டியது வந்து இது ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்தா வந்தா என்ன சவுண்ட் வித்தியாசமா வருது.
இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா இல்ல இதை இன்னும் ரிப்பீட் பண்ணணும்னா ஆறுன்னு டைப் பண்ணுங்க. கிளியர்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ப்ரொசீட் பண்றேன். ஸோ இப்போ நீங்க ஆப். இப்போ இனிமேல் நம்மளுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? பாருங்க, இதுல என்ன எழுதிருக்கு நீங்களே படிக்க முடியும். படிங்க படிங்க, என்ன எழுதியிருக்கு கூட்டி படிங்க பார்க்கலாம். இப்போ நான் காமிச்ச கார்டுல என்ன எழுதியிருக்கு? இது வந்து ரெண்டு சேர்ந்து வந்தா இப்படி வி மாதிரி போட்டு இது ஒரு சவுண்ட், இது இன்னொரு சவுண்ட். இதுல மொத்தம் இதுல 4 லெட்டர்ஸ் இருக்கு. ஆனா 3 சவுண்ட்ஸ் தான் இருக்கு. என்ன இருக்கு? 4 லெட்டர்ஸ் இருக்கு. ஆனா 3 சவுண்ட்ஸ் இருக்கு. லைட் வீக்கா இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் த லைட். இப்போ ஓகேயா? இப்போ பெட்டரா? இப்போ கொஞ்சம் பெட்டர் நினைக்கிறேன். ஆல் ரைட். ஸோ 3 சவுண்ட்ஸ் ஷிப்ன்ற எழுதிரும் போது நல்ல கவனிங்க. இதுல 4 வார்த்தைகள் இருக்கு. ஓகேங்களா? இப் சொற்கள்னு சொல்வீங்களா தமிழ்ல, லெட்டர்ஸ். ஓகேங்களா? 4 லெட்டர் சொற்கள் வந்து SHIP அப்படின்னு நம்ம கூட்டி படிக்கும் போது அப்படிதான் படிப்போம், SHIPன்னு. பட் எத்தனை சவுண்ட் இருக்கு? SHன்றது ஒரு சவுண்ட், இப்ப 3 சவுண்ட் தான் இருக்கு. ஓகே, சோ எப்பவுமே SH பாத்துட்டீங்கனாலே நீங்க என்ன பண்ணணும்னா SH கூட பார்த்தா என்ன பண்ணணும்? அதை வந்து டயக்ராஃபா சேர்ந்து தான் படிக்கணும். இப்படி படிச்சீங்கன்னா தப்பா வரும். ஸ்ஹ ஸ்ஹ ஏப்ப ஸ்ஹைப்ப அப்படின்னு படிக்க வரும். ஓகேங்களா? நீங்க இப்படி படிச்சீங்க, 4 சவுண்டா வச்சு படிச்சீங்கன்னா தப்பா வரும். ஸ்ஹ ஏப்ப ஸ்ஹ ஏப்ப அப்படின்னு வரும். சோ எது ப்ரொனன்சியேஷன் கரெக்ட்? ஷிப்பா இல்ல சஹைப்பா? எது கரெக்ட்? ஷிப் தான் கரெக்ட். அதனாலதான் SH வார்த்தை வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? அத கூட்டி படிச்சு தான் சொல்லணும். டன். Can I go? Can we write more words? இப்போ நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். வேர்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். வேற என்னெல்லாம் எழுதலாம்? இப்ப நம்ம சொல்லி கொடுத்த சவுண்ட்ஸ் எல்லாமே வச்சு நம்ம எழுதலாமா? இங்க பாருங்க, இங்க ஐக்கு பதிலா இ சவுண்டுக்கு பதிலா இதை போட்டு பாருங்க, என்னவா வரும்? எழுதுங்க, சாட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த வவலுக்கு பதிலா இந்த வவல் போடுங்க, என்ன வார்த்தையா மாறிடும்? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வவலுக்கு பதிலா இந்த வவல், இது என்ன? ஆ. ஆ. அப்ப என்னவா மாறிடும்? ஷ ஆப். இப்ப இது வந்து எப்படி எழுதணும்? ஷ ஆப், ஷாப். என்னவா? ஷ ஆப். பே இல்ல ஷாப்பா ஆயிடும். சோ ஷாப். ஓகேங்களா? இப்ப அடுத்த வேர்டு எழுதலாமா? ஷ ஆட். ஷ் ஆட். ஷா சொல்லக்கூடாது. ஆட். ஷார்ட். ஷார்ட். ஓகே, ஷார்ட். கன் ஷாட் பண்றது இல்ல, ஷூட் ஷார்ட். ஷார்ட் பாஸ்ட் டென்ஸ், ஷூட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஷார்ட். ஓகேங்களா? அடுத்த வேர்டு எழுதிட்டுமா? இத நீங்க படிங்க பார்க்கலாம். படிக்க வருதா? கூட்டி படிக்க வருதா? படிங்க. எத்தனை பேருக்கு படிக்க இன்னும் கஷ்டமா இருக்கு? பிளெண்ட் பண்ண படிக்கனா இந்த சவுண்ட்ஸ் கூட்டி படிக்கிறது எத்தனை பேர் கஷ்டமா இருக்கு? படிக்க வருதா எல்லாருக்குமே? இப்ப நீங்க கேப்பீங்க, இப்படி படிச்சா ஷேன்னு வருது, ஆனா நம்ம அதை ஷீன்னு சொல்றோம். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது வந்து நீங்க சிலபல்ல படிப்பீங்க. ஏன் அது ஈன்னு படிக்கிறீங்க? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈ வந்து அதோட லாங் வவல் சொல்லுது. ஷி அதோட லாங் வவல் சவுண்ட், அதோட பெயர் சொல்லுது. இங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் சவுண்ட் சொல்லுது. அது ஏன் சொல்லுதுன்றது நம்ம ரூல்ஸ்ல பார்ப்போம். பட் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஈ சொல்லி கொடுத்தேன்ல, வவல்ஸ் வந்து AEIOU வந்து இப்படி டேஷ் போட்டிருந்தா லாங் வவல், அப்படி இப்படி போட்டிருந்தா ஷார்ட் வவல் சொல்லி கொடுத்திருந்தேன் இல்லையா? ஓகே, இதெல்லாம் AEIOUன்னு படிக்கணும். இது அப்படி படிக்கணும் சொல்லி கொடுத்திருந்தேன் இல்லையா? அததான் இங்க வருது. பட் ஏன்ன்றது நம்ம ரூல்ஸ்ல பார்ப்போம்.
ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் வரத்துக்கு முன்னாடியே நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஷீன்ற போது மிஸ் சொன்னாங்க ஷ் படிக்கணும், ஓகே. பட் அதை ஈ வந்து ஈன்னு படிக்க வருது, அந்த டைம்ல ஏன்னு படிக்க வரலையா, ஏன்? ஓகே. ஸோ இது எழுதிட்டீங்களா? வேற என்ன வேர்ட்ஸ் எழுதலாம்? சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சைலண்டா இருக்கீங்க, யாரும் டைப் பண்ணல? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய வேர்ட்ஸ் டைப் பண்ணலாமே. நான் சொல்லட்டுமா? சரி, ஆக்ஷன் சொல்லட்டுமா? நீங்க டைப் பண்றீங்களா? ஓகே, பாருங்க. திருப்பி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், செகண்ட் ஆக்ஷன், தேர்ட் ஆக்ஷன், ஃபோர்த் ஆக்ஷன். 4 சவுண்ட் இருக்கு, பட் 5 லெட்டர் வரும். எழுதுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸ்ல. நான் எதை பத்தி பேசுனேன்? கூட்டி படிக்க வருதா? எழுதின பிறகு கூட்டி படிக்க வருதா? நான் ஆக்ஷன் சொல்ல சொல்ல அந்த அந்த வார்த்தையை, அந்த லெட்டரை எழுதுங்க. இது எதை, இது இப்படி காமிச்சா எதை எழுதுவீங்க? SHன்னு எழுதுவீங்க, கரெக்டா? இதுதானே எழுதுனீங்க எல்லாருமே? அப்புறமா இதுனா என்ன எழுதுவீங்க? எழுதுனீங்களா எல்லாருமே? இதுனா என்னது? அம்பர்லா. ஆ எழுதுனீங்களா? அடுத்தது இப்படின்னா என்னது? க க. இப்ப இத படிங்க. குட்டி படிக்க வருதா? ஷ்ரக். இப்ப நீங்க இதை ஷேவா படிச்சீங்கன்னா ஷராக் அப்படி படிக்க வரும். ஷேவா படிச்சீங்கன்னா ஷராக், ஷராக்னு படிக்க வரும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே நான் ரொம்ப ரொம்ப சொல்றேன் உங்களுக்கு, சவுண்ட்ஸை ரொம்ப கவனமா படிங்க. அதாவே கூட்டிக்கிச்சு ஷ்ரக். நான் ஒண்ணுமே பெருசா பண்ணவே இல்லை பாருங்க. ஷ்ரக், ஷ்ரக் வந்துடுச்சு. ஆல்ரைட். டவுட் இருக்கானா சொல்லுங்க ப்ளீஸ். கூட்டி படிக்க யாருக்கா வரலன்னா திருப்பி நான் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்த சவுண்ட், அடுத்த லெட்டருக்கு போலாமா? அடுத்த அடுத்த வேர்டுக்கு போலாமா? இத படிங்க. அ ட் ஷட், ஷ் அட் ஷட், ஷட் ஷ் அட். வருதா படிக்க? இது படிங்க. இது வந்து ஒரே சவுண்டா தான் படிக்கணும், ரெண்டு சவுண்ட் தான். இப்போ இங்க பாருங்க, நம்மளுக்கு 3 சவுண்ட் தான் இருக்கு. ஆனா எத்தனை வார்த்தை இருக்கு, இல்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 5 இருக்கு. 1 2 3 4 5. இங்க பாருங்க, 1 2 3 4 5. 5 லெட்டர்ஸ் எழுதுறோம், பட் ஆனா 3 சவுண்ட் தான் எழுதுறோம் நம்ம. இங்க ஒரு சவுண்டு ஷ, ஒரு சவுண்ட் 1, இது ஒரு சவுண்டு, இது ஒரு சவுண்ட் 3. ஷெல், 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 ஷெல். ஓகே. அடுத்தது போவா? ஆக்ஷன் பண்ணவா? கண்டுபிடிக்கிறீங்களா? பண்ணலாம் பாருங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஓகே, செகண்ட் ஆக்ஷன் ஓகே, தேர்ட் ஆக்ஷன், ஃபோர்த் ஆக்ஷன். இப்படி அதுக்கு தான் ஆக்ஷனும் ஞாபகம் வச்சுக்கணும், சவுண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் ஃபன்னா இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, திருப்பி பண்றேன் பாருங்க. ட்ரம்ஸ் வாசிக்கிறேன். எல்லாரும் எழுதிங்களா? ஏ ட. எல்லாரும் இப்படி எழுதுனீங்களா? எட், ஷ்ரெட், எட், ஆட் இல்ல, ஆ. என் வாய் இப்படி போல, ஆட் இல்ல, எட், எட், இப்படி போச்சு. கான்சனன்ட் கான்சனன்ட் பக்கத்துல வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபாஸ்டா கூட்டணும். ஷ்ரெட், ஷ்ரெட், ஷ்ரெட். அடுத்தது படிக்கலாமா? இப்போ ஒரு 1 2 3 4 5 6 6 சவுண்ட்ஸ் உள்ள வார்த்தை எழுதட்டுமா? படிக்கிறீங்களா? ஓகேங்களா?
பாருங்க. எவ்வளவு சவுண்ட்ஸ்? 1 2 3 4 5 6 சவுண்ட்ஸ் இருக்கு. படிங்க பார்க்கலாம். அத படிங்க. ஷ், எ, ல், ஷெல். ஆல்ரெடி நம்ம ஷெல் படிச்சிட்டோம் இல்லையா? இந்த இடத்துல டபுள் எல் வருது. இங்க வந்து ஒரு எல் தான் இருக்கு. பாருங்க, ஷெல் படிச்சிட்டோமா? ஷெல். ட, டர், அ, எ, ஷெல்டர், ஷெல்டர். ஓகேங்களா? வி நீட் அ ஷெல்டர். நம்மளுக்கு ஒரு இடம் வேணும் தங்கறதுக்காக. ஷெல்டர், ஷெல்டர். ஷ்ரெட்னா என்னது? சீஸை வந்து ஷ்ரெட் பண்றோம் இல்லையா? சீஸ் எல்லாம் இருக்கு, நம்ம துருவி போடுறது தான் ஷ்ரெட். ஷ்ரக்னா என்னது? இப்படி ஷோல்டர்ஸ் இப்படி பண்ணா இதுவும் டோன்ட் ஷ்ரக் யர் ஷோல்டர்ஸ். இப்படி ஷ்ரக் பண்ணி உட்காராது, நேரா நிமிர்ந்து உட்காரு. ஸோ இப்படி பண்ணா ஷ்ரக், இப்படி பண்ணா ஸ்ட்ரெயிட்டா உட்காரும். ஷ்ரக் மீனிங்னா இப்படி. இல்லாட்டி மேல ஒரு கோட் மாதிரி போடுவாங்க, அதை கூட ஷ்ரக்னு சொல்லுவாங்க. ரெண்டு மீனிங் இருக்கு, ஷ்ரக், ஷ்ரக். இப்ப நீங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி ரக்குன்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரக் நம்மளுக்கு படிக்க தெரியும். ரக்குக்கு பக்கத்துல ஷ் போனா ஷ்ரக். இந்த மாதிரி ஃபாஸ்ட் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு இன்னொரு வார்த்தை இருக்கா, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா டக் டக்குன்னு இன்னும் ஃபாஸ்டா படிக்கலாம். ஓகே, ரக், ஷ்ரக். ஓகே, இங்க பாருங்க ஷெல். இப்ப இங்க வந்து ஷெல் இருக்கு, ஷெல்லுக்கு பக்கத்துல டர் போட்டிருக்கு, ஷெல்டர். ஓகே, இந்த மீனிங் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஷெட். ஓகே, ஷெட். ஹி ஷெட் டியர்ஸ்னு கூட சொல்லலாம். இல்ல ஒரு 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 ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி இருந்தா அதையும் ஷெட் சொல்லலாம். நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஓட வீடு மாதிரி சின்னதா இருந்தா அதையும் ஷெட்னு சொல்லலாம். ஹி வாஸ் ஷெட்டிங் டியர்ஸ். ஓகே, அதுக்கும் ஷெட் சொல்லலாம். ஓகே, ஸோ மீனிங்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் என்னால தமிழ் எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஷ்ரெட், சீஸ் ஷ்ரெட் பண்ணாங்க. ஹி வாஸ் ஷ்ரெட்டிங் த சீஸ். ஓகே, வி நீட் ஷெல்டர். ஷட் த டோர். டோன்ட் ஷ்ரக் யுவர் ஷோல்டர்ஸ். ஓகே, எழுதிட்டீங்களா? நான் அடுத்த வேர்டுக்கு போவா? எஸ், இங்க எழுதுறேன். இது என்னன்னு கூட்டி படிங்க. இனிமேல் நீங்க தான் கூட்டி படிக்கணும். இப்ப நீங்க செகண்ட் லெவல்ல இருக்கீங்க, நீங்க தான் கூட்டி படிக்கணும். நான் எல்லாம் படிக்க மாட்டேன். ஓகே, யூ ஆர் இன் த செகண்ட் லெவல் நவ். எல்லாரும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தட்டிக்கோங்க, கை தட்டிக்கோங்க. சூப்பரா ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிட்டீங்க, செகண்ட் லெவல்ல இருக்கீங்க. செகண்ட் லெவல்ல நம்ம டபுள் சவுண்ட்ஸ் பார்க்குறோம், விச் இஸ் கால்ட் அஸ் டயக்ராஃப். கரெக்டா? இப்போ இதை படிங்க பார்க்கலாம். இங்க நான் வந்து உங்களுக்கு அடுத்த அடுத்த லெவல் வரும்போது நான் இந்த மாதிரி சைன் எல்லாம் போட மாட்டேன், வெறும்னே இப்படி எழுதுவேன். நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அதுல டயக்ராஃப் இருக்கா, சிங்கிள் சவுண்ட் இருக்கா, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு நான் வந்து க்ளூ தரேன். இங்க வந்து இது வந்து எஸ்ஹெச் வந்து டபுள் சவுண்ட், சேர்த்து படிங்க அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு வி மாதிரி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த லெவல்ல போடும்போது நான் அப்படியெல்லாம் போட மாட்டேன். எஸ்ஹெச் வந்தா ஷ்ன்னு படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியணும். கியூ வந்தா குவான்னு படிக்கணும். கியூ வந்து எப்பவுமே தனியா வரவே வராது. நீங்க எந்த வேர்ட்ல வேணா பாத்துக்கோங்க. பார்த்துட்டு சொல்றீங்களா? அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்துட்டு டிக்ஷனரியோ இல்ல கூகுள்ல போய் பாருங்க. கியூ தான் வரும் சேர்ந்து. ஓகேங்களா? சரி. ஷ், ஏ, ஷி, ஷிஃப்ட், ஷிஃப்ட் வந்துடுச்சு. கூட்டி படிக்க ஷிஃப்ட். எந்த ஷிஃப்ட்ல வேலை செய்றீங்க? ஷிஃப்ட் பண்ண என் வீட, அதுக்கு எல்லாமே அந்த ஷிஃப்ட்ன்றது பயன்படும். ஷிஃப்ட். ஓகே, ஷிஃப்டட் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதை வந்து பாஸ்ட் டென்ஸா மாத்தா அதை கூட உங்களுக்கு படிக்க வரணும். ஷிஃப்டட். இப்ப பாருங்க, நான் இங்க ஏன் டபுள் டி போடல? ஏன்னா இங்க வந்து பாருங்க 1 2 3 வருது பாருங்க. 1 2 3, 1 2 3 வந்தா லாஸ்ட்ல உள்ள கான்சனன்ட்டை டபுள் பண்ண கூடாது, சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல மாக்கும் போது இடி பண்றேன். இப்போ ஷிஃப்ட், ஷிஃப்டட். அப்ப நம்ம என்ன பண்றோம்? வெறும்னே இடி தான் ஆட் பண்ணணும், டபுள் டி போடக்கூடாது. ஏன்னா 1 2 வரல இல்ல. ஆல்ரைட், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? 1 2 double I do, 1 2 3 no doubling I do. Clear? Right. So shift past tense is shifted. I shifted my house. Okay, I shifted the furniture. Right? All right? Yes. See, so many words we are able to write in ஷ சொல்லாதீங்க, ஷ்னு சொல்லுங்க. வெரி குட். இப்ப நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸ் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்ததாக நம்ம வந்து ஷ்ல முடிகிற வேர்ட்ஸ் பார்க்கலாமா? இப்போ ஷ்ல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ ஷ்ல முடிகிற வேர்ட்ஸ் பார்க்கலாமா?
இது எல்லாரும் எழுதியாச்சா? நான் போர்டு ரப் பண்ணலாமா? இன்னைக்கு என்ன ஆச்சு? சாட் பாக்ஸ்ல யாரும் எதுவும் பேச மாட்டீங்க. ஆ, come on, be interactive. சாட் பாக்ஸ்ல கிளியர்னு டைப் பண்ணுங்க. இல்ல நான் ஆக்ஷன் காமிக்கிறேன். சாட் பாக்ஸ்ல டைப் பண்ண மாட்டீங்க. வாட் ஹேப்பன்? ஓகே, ரைட். நான் இப்போ ஷில் எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் பார்க்கலாமா? இது பிகினிங் பார்த்தோம், கரெக்ட்? போர்டை அழிக்கவா? ரைட். நீங்க எதுவும் சொல்லல, அப்ப நான் போர்டை அழிக்கிறேன். இங்க பாருங்க, ஷாப்னு வந்தது இல்லையா? இப்ப பாருங்க, இங்க ஷாப்னு போச்சு இல்லையா? இப்ப ஷாப்டு, நான் ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒன் டூ டபுள் ஐ டூ ஷாப்ட். இந்த பிய நான் டபுள் பண்ணணும். ஓகே, ஷாப்பிங் ஐஎன்ஜி ஆட் பண்ணாலும் இங்க பாருங்க, நான் ஷாப்பிங்க்கு போனேன். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஹவ் யூ டூ வென்எவர். இதெல்லாம் என்னது? இடி ஐ ஐஎன்ஜி இதெல்லாம் என்னது? அது என்னது? சஃபிக்ஸா ப்ரிஃபிக்ஸா? பின்னாடி போட்டா சஃபிக்ஸ் தானே. அப்ப இந்த சஃபிக்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது இதுதான் பேஸ் வேர்டு. இதுதான் பேஸ் வேர்டு. அந்த பேஸ் வேர்டோட இந்த ஐஎன்ஜி இடி இந்த இஆர் அது மாதிரி எல்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? அதை வந்து இந்த ரூல் படி பார்த்துட்டு ஒன் டூ வந்தா வவல்ல இருந்து கவுண்ட் பண்ணா டபுள் பண்ணுவோம். வவல்ல இருந்து கவுண்ட் பண்ணுவோம். ஒன் டூ த்ரீ வந்தா டபுளிங் பண்ண மாட்டோம். நான் ஒரு ஒரு வாட்டியும் ஏன் இதை ரிப்பீட் பண்றேன்? ஸோ தட் உங்களோட ஸ்பெல்லிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகும். ஆல் ரைட், ஓகே. ஸோ இது கூட எழுதிக்கலாம் நீங்க, ஷாப்டு ஷாப்டு ஷாப்பிங் அப்படி. ரைட். இப்போ எஸ்ஹெச்ல முடியிற வேர்ட்ஸ் போறோம். நான் ரொம்ப ஸ்லோவா உங்களுக்கு எடுக்கிறேன் பாடத்தை. ஸோ தட் உங்களுக்கு இது வந்து இன்னைக்கு தான் அறிமுகம் ஆயிருக்கு டயக்ராஃப்ன்றது. அப்போ உங்களுக்கு வந்து அது வந்து நல்லபடி புரியணும்னுக்காக நான் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். ஸோ தட் யூ கேன் டேக் டைம் டு பிளெண்ட் அண்ட் ரீட். பிளெண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளெண்டிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுண்ட்ஸ் டக் டக்குன்னு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அந்த சவுண்ட்ஸை கூட்டி படிக்கிறது தான் ஒரு ஒரு டேலண்டே. ஓகேங்களா? அடுத்த லெவலுக்கெல்லாம் போகும்போது நீங்க எந்த இடத்துல சவுண்டை கொஞ்சம் மெல்லமா சொல்லணும், எங்க பெருசா சொல்லணும், இதெல்லாமே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா இனிஷியலா நீங்க இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வச்சு நீங்களே கூட்டி கூட்டி படிப்பீங்க. அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நாங்க எங்க டைம்லலாம் இந்த ஃபோனிக்ஸ் கிடையாது. அப்ப நாங்க இப்போ எங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கூட்டி கூட்டி படிக்க மாட்டோம். டக் டக்குன்னு பார்த்தோன்னே இந்த வார்த்தை இப்படின்னு சொல்லி படிக்க தெரியுது எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆல்ரைட். ஸோ பட் உங்களுக்கும் இந்த மாதிரி கூட்டி கூட்டி படிச்சு படிச்சு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த வார்த்தையை பார்த்தோன்னே ஒவ்வொரு வாட்டியும் ஊன்னு சவுண்ட் எல்லாம் போட தேவையில்லை. அதை பார்த்தோன்னே ஃபாஸ்டா படிச்சிருவீங்க. திஸ் இஸ் அன் ஐடியா ஃபார் மியூ டு என்ஹான்ஸ் டு ரீட். உங்களை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு கியூராசிட்டி கொண்டாரும், ஒரு லைக்கிங்கை கொண்டாரும். அதுக்கு தான் இந்த ஃபோனிக்ஸ். ஓகேங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அப்புறம் உங்களுக்கு ஃபாஸ்ட் ரீடிங் வந்துடும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் +2 புக் படிக்க முடியுது அவங்களால, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டு. ஐ எம் வெரி சீரியஸ். ஸோ ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எதுவுமே வராது. ஸோ டெய்லி நான் சொல்லி கொடுக்குற சவுண்ட்ஸ் மட்டுமே போய் போய் நீங்க அதை எழுதி எழுதி பாருங்க. குட்டி குட்டி சென்டென்ஸ் எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னும் சைட் வேர்ட்ஸ்க்கு நம்ம இன்னும் அடுத்த சைட் வேர்ட்ஸ் போகல. நம்ம அந்த 12 சைட் வேர்ட்ஸ் தான் வச்சிருக்கோம். ஆல்ரைட். ஸோ நம்ம இன்னமும் சைட் வேர்ட்ஸும் பார்க்கணும். ரைட். ஸோ நான் நெக்ஸ்ட் போடுறேன். இங்க பாருங்க, இது என்னன்னு படிங்க. க் ஆஷ் கேஷ். க் க் ஆ. இது படிச்சோம் இல்லையா? சி டேக்ஸ் AONUK டேக்ஸ் INE. இந்த ரூல் படிச்சோம் இல்லையா? அப்போ சிக்கு பக்கத்துல ஆ, கேஷ். கேஷ். கேஷ்னா பணம் தெரியும் இல்லையா? கேஷ். how much cash do you have? எவ்வளோ இருக்கு கேஷ்? give me some cash. ஓகே, கேஷ். ஓகே, இப்போ இதை படிங்க. ஏ ஷ். அப்ப என்ன வருது? ஃபிஷ். 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 இப்போ இந்த எடுத்துட்டு அதுக்கு பதிலா இதை போட்டு என்னவா மாறிடும்? எழுதுங்க பார்க்கலாம். எடுத்துட்டு அதுக்கு பதிலா இது போடுங்க, என்னவா மாறிடுச்சு? கூட்டி படிங்க பார்க்கலாம். படிங்க படிங்க. படிக்க வருதா? எழுதுனீங்களா? இத இது மாதிரி எழுதுனீங்களா? எல்லாருமே எழுதுனீங்களா இல்லையா?
ஓகே, நான் ஆக்ஷன் சொல்லட்டுமா? நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? 4 ஆக்ஷன்ஸ் கொடுக்க போறேன், நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன். பண்ணீங்களா? கண்டுபிடிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஓகேயா? செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், தென் ஃபோர்த் ஒன். என்னன்னு எழுதுனீங்க? என்னென்ன எழுதுனீங்க? 4 சவுண்ட்ஸ் எழுதணும், ஆனா 5 லெட்டர்ஸ் எழுதணும். யாருமே சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணல? ஓகே, நோ ப்ராப்ளம், நானே எழுதிடுறேன். எழுதுனீங்களா? இப்படி க, இப்படிதானே சொன்னேன். கேட் க, ஆர், அம்பர்லா அ, அப்புறமா இப்படி சொன்னேனா, சொன்னேனா, க, அஷ், கிரஷ். அடுத்த கிளாஸ்ல நான் ஆக்ஷன் எல்லாம் காமிக்க மாட்டேன், போர்ட்ல எழுத மாட்டேன். நான் உச்சாரணம் பண்ணுவேன், நீங்க டிக்டேஷன் வேர்ட்ஸ் எழுதணும். நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ கிரஷ்ன்னு சொன்னேன்னா நீங்க மனசுல இழுத்துக்கோங்க அப்படியே. கஷ். என்னெல்லாம் ஒலி கேட்டது? க கேட்டது, கேட்டது, அ, கிரஷ். 4 ஒலி கேட்டுதா? அப்ப 4 ஒலி எழுதணும். ஸோ டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுத்தாலும் எழுத தெரியணும். அதுல எத்தனை இந்த மாதிரி ஒலி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் டீகோடு. ஓகேங்களா? கூட்டி படிக்கிறது பேர் பிளெண்டிங். இது டீகோடு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கிறது, ஒரு ஸ்பெல்லிங் கொடுத்துனா அதை டீகோட் பண்ணுங்க. நான் போர்ட்ல எழுதி நீங்க படிக்கணும்னா அதுக்கு பேர் பிளெண்டிங். ஸோ அந்த வார்த்தைகள் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் மறந்துடாதீங்க. கமான் டீகோடேட் அப்படின்னு சொன்னா நீங்க டிக்டேஷன் வேர்டு எழுதி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கமான் பிளெண்ட். பிளெண்ட்னா நீங்க இப்ப கூட்டி படிங்கன்னு அர்த்தம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க? க, க்ர, அ, 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 க்ரஷ், 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 க்ரஷ். வருதா? பேப்பரை சுருக்கி க்ரஷ் பண்ணி போட்டேன். இப்போ இங்க ஒரு பேப்பர் இருக்கு, அதை நான் அப்படி க்ரஷ் பண்ணி போடுறேன் கீழே. ஓகே, டோன்ட் கிரஷ் த பேப்பர், க்ரஷ். ரைட், க்ரஷ். ரைட். அடுத்தது பண்ணவா? இப்ப இந்த ஏவை எடுத்துட்டோம்னா கிராஷ். கிராஷ் பண்ண வைக்கலாமா? க, ஆஷ், க, ஆஷ், கிராஷ். Crash, the flight crashed the bird, the bird crashed the flight. பேர்ட் ஃபிளைட் போய் இடிச்சு கிராஷ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? கிராஷ். அடுத்தது எழுதலாமா? டேஷ் எழுதலாமா? த, ஆஷ். ஆஷ் எழுதலாமா? இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் ஆஷ்ன்ற வார்த்தைய மறைஞ்சிருக்கு. ஆஷ். ஆஷுக்கு பக்கத்துல க்ர போட்டா கிராஷ். ஆஷுக்கு பக்கத்துல ட போட்டா டேஷ். ஆஷ் பக்கத்துல வேற என்ன போடலாம்? ஃபிளாஷ். இது போடலாமா? ஃபிளாஷ். 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 நான் ஆஷ் சொல்லும் போது என் வாய் பாருங்க இப்படிதான் போச்சு. ஆஷ். இப்ப பாருங்க, எஷ், எஷ், ஃபிளஷ். ஃபிளஷ்னா என்னது? சதை. ஃபிளஷ். இங்க பாருங்க, இப்போ இது பாருங்க, ஃபிளஷ். பாருங்க, ஒரு ஒரு வவல் மாறதுனால எப்படி ஒரு வார்த்தையோட உச்சாரணம் மாறுது. ஃபிளாஷ், ஃபிளாஷ் லைட், ஃபிளாஷ். எனக்கு சடனா ஒரு ஃபிளாஷ் ஆச்சு அப்படின்னு. ஃபிளஷ், ஃபிளஷ், ஃபிளஷ். பாத்ரூமை ஃபிளஷ் பண்ணுங்க. ஹி ஃபிளஷ் த பாத்ரூம். ஃபிளஷ், ஃபிளாஷ், ஃபிளஷ், ஃபிளஷ். ஸோ ஒரு ஒரு வவல் மட்டும் தான் இங்க மாறி இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஆனா அதனால அந்த உச்சாரணம் எப்படி மாறுது பாருங்க. ஓகே. சோ என் வாயம் எப்படி போச்சுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிளாஷ், ஆ, ஃபிளஷ், ஏ, ஏ, சொல்லும் போதே என் வாய் இப்படிதான் முடியுது. ஃபிளஷ், எஷ், ஃபிளாஷ். ஓகே. வாய் எப்படி எப்படி மூடுச்சு? ஆஷ் இப்படி மூடுச்சு. இங்க ஃபிளஷ் இப்படி மூடுச்சு. இங்க பாருங்க, ஃபிளஷ், ஃபிளாஷ், அ, அஷ். ஓகேங்களா? இப்படி ஒரு ஃபானிக்ஸ் இப்படி வந்த ஒரு ஒரு வாவல்னால வாய் எப்படியெல்லாம் பண்ணுது பாருங்க. ஓகேங்களா? ஃபிளாஷ், ஃப்ளஷ், ஃப்ளஷ். ஆல்ரைட். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது? எஸ்ஹெச்ல முடியிற வார்த்தைகள்.
ஆல்ரைட், அடுத்தது பார்க்கலாமா? இப்போ இங்க இந்த இல்ல எடுத்துட்டு போட்ட என்னவா மாறிடும் பார்க்கலாமா? ஃப்ரெஷ், ஃப்ரெஷ், வந்தா ஃப்ரெஷ். The flowers are fresh. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃப்ரெஷ், எல்லுக்கு பதிலா இங்க போட்ட ஃப்ளஷ்க்கு பதிலா ஃப்ரெஷ் வந்துடுச்சு. அதனால ஃப்ரெஷ்ஷா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஃப்ரெஷ். ரைட், அடுத்தது பார்க்கலாமா? த்ராஷ், ஆஷ், த்ராஷ், ட்ராஷ், ட்ராஷ் இல்ல ட்ராஷ், ட்ராஷ், இது குப்பை. There's a lot of trash lying there. ரொம்ப குப்பை இருக்கு. Go and put it in the trash. அதை வந்து இந்த கசிக்கின பேப்பரை போய் ட்ராஷ்ல போட்டு விடு. இந்த கசிக்கின பேப்பரை ட்ராஷ்லனா டஸ்ட்பின்ல போட்டுடு. Put it in the trash. Trash. ஓகே? யாரையாவது அடிக்க போனா இப்படி பண்ணது ஸ்மாஷ், ஸ்மாஷ். பாருங்க, எழுதுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்மாஷ், ஆஷ்ன்றது நம்மளுக்கு எழுத தெரியும் தானே? ஆஷ், ஆஷ்க்கு முன்னாடி ஸ்ம, ஸ்ம எழுதுங்க. சொம்ம எழுதுங்க பார்க்கலாம். ஸ்மாஷ். எத்தனை பேரால எழுத முடியுது ஸ்மாஷ்? எழுதுங்க. முடியுதா எழுத? ஸ்மாஷ். இங்க எழுதலாம், இங்க எழுதவா இடம் இருக்கா? எழுதுனீங்களா எல்லாருமே? இப்படி ஆஷ் எழுதுனீங்களா எல்லாருமே? ஸ்மாஷ், ஸ்ம, ஸ்ம, சம அப்படின்னு படிச்சீங்க. சமாஷ் அப்படிதான் படிக்க வரும். ஸோ எஸ்எஸ்ஆன்னு படிக்காதீங்க. ஸ்ம, ஸ்ம, ஆஷ், ஸ்மாஷ். சூப்பரா படிக்க வருதா? ஸ்மாஷ். ஹி ஸ்மாஷ்ட் ஹிஸ் ஃபேஸ். அவன் ஃபேஸை ஸ்மாஷ் பண்ணிட்டான். ஓகே, ஸ்மாஷ். அடுத்ததா படிக்கலாமா? எவ்வளவு வேர்ட்ஸ் வருது பாருங்க. இன்னமும் இருக்கு வேர்ட்ஸ். எழுதவா? இதை எழுதிட்டீங்களா? நான் போர்டை ரப் பண்ணவா? ஸோ நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், பொறுமையா பார்க்குறோம். ஆல்ரைட், இங்க போர்டு இடம் தெரியுது. நான் இங்க எழுதுறேன் இன்னும் வேர்ட்ஸ். இங்க இங்க எழுதுறேன் பாருங்க. இங்க பாருங்க. ரேஷ், ரேஷ். நிறைய ரேஷஸ் வந்துடுச்சு பாடியில, ஃபேஸ்ல எல்லாம் சின்ன சின்ன பொறுக்கு மாதிரி ரேஷஸ் வந்துடுச்சு. ஹீஸ் டிரைவிங் ரேஷ். அவன் ரொம்ப ரேஷா ஓட்டுறான் வண்டிய. ரேஷ், ரேஷ். ரா இல்ல ரேஷ். ர வந்து ஆவோட சேர்ந்தாதான் அது ராவா மாறுச்சு. ரேஷ். ஓகேங்களா? ஆர் தனியா படிக்கும் போது ரான்னு படிக்க கூடாது, வெறும்னே ரேஷ். ஓகேங்களா? ரேஷ். இப்ப பாருங்க, அடுத்தது படிக்கலாமா? ரா, இந்த டிஷ்ஷ போடுங்க. ராக்கு பக்கத்துல டிஷ்ஷ போட்டா என்ன ஆயிடுச்சு? ராடிஷ், ராடிஷ். ராடிஷ்னா என்ன? முள்ளங்கி. முள்ளங்கிய இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ராடிஷ். ராடிஷ், ராடிஷ். ஸோ உங்களுக்கு டிஷ்ன்றது ஆல்ரெடி படிக்க தெரியும்னா இந்த டிஷ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? டிஷ்ஷுக்கு முன்னாடி போட்டா ராடிஷ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ரீடிங் இப்படிதான் பண்ணணும். ராடிஷ். அடுத்தது படிக்கலாமா? இது படிங்க பார்க்கலாம். என்னன்னு படிங்க பார்க்கலாம். இது சாரி, இது வி சொல்லி தரல உங்களுக்கு, அதுக்கு பதிலாக வேற எழுதுறேன். வி சொல்லி கொடுக்கும் போது அந்த வார்த்தையை எழுதலாம். இது வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்டா? banish, banish. He banished, he was banished from the kingdom. Banished, நீக்கப்பட்டான் தமிழ்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். banished, banished. banished, banish. ரைட், அடுத்தது படி எழுதலாமா? இது ஒரு பெரிய வார்த்தை ஒன்று எழுதுறேன் போர்டில், இடம் இல்லை பார்ப்போம். எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இன்னைக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்க, ரைட்?
ஓகே, நான் போர்டை ரப் பண்றேன். ஒரு பெரிய வார்த்தை எழுதணும், இங்க இடம் இருக்காது, இங்க எழுதுறேன் பாருங்க. இதை நீங்க தான் கூட்டி படிக்கணும். படிங்க பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் படிங்க. எத்தனை பேரால படிக்க முடியுது? ப ல் ப்ள ப்ள எ ப்ள ம் ப்ளம் இஷ் ப்ளமிஷ். படிக்க வருதா? முகத்துல இந்த மாதிரி இது மாதிரி வருமே, ஒரு கருப்பு கருப்பா வரும், இல்ல சிவப்பு சிவப்பா ஒரு மாதிரி எல்லாம் மூஞ்சுல வரும். சில பேருக்கு பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் பிளெமிஷ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிளெமிஷ். ப ல் எம் பிளெம் இஷ் பிளெமிஷ். பிளெமிஷ் என்ன சொல்லுவாங்க? பிளெமிஷ். ரைட். முகப்பருவுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தமிழ்ல. கருப்பாவும் வரும், ஒரு மாதிரி செவப்பா வரும், கிளியரா இல்லாம ஃபேஸ்ல அந்த மாதிரி வரும். அதுக்கு தான் பேர் பிளெமிஷ். ஐ ஹாவ் லாட் ஆஃப் பிளெமிஷஸ். ஓகே, பிளெமிஷஸ். பிளெமிஷஸ். ப ல் எ பிளெமிஷ். ஓகே, பிளெமிஷ். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் பாருங்க. இந்த வேர்டு உங்களுக்கு அறிமுகம் இல்லைன்னா கூட உங்களால கூட்டி படிக்க முடியுது தானே? ஏன்னா உங்களுக்கு சவுண்ட்ஸ் தெரியும். ப ல் ப்ள பேன்னு படிச்சீங்கன்னா பலாமிஷ்னு வரும். அதனால சவுண்ட ஒரு கரெக்டா படிங்க. ப ல் ப்ள எ ப்ள எம் ப்ள எம் இஷ் பிளெமிஷ். 2 3 வாட்டி கூட்டி படிச்சு காமிச்சிட்டேன். ஓகேங்களா? பிளெமிஷ். ரைட். ஸோ நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு வேர்ட் பார்க்கலாம். இந்த கூட்டி படிங்க பார்க்கலாம். படிங்க படிங்க பார்க்கலாம். ஸோ நீங்களும் எழுதும் போது இப்படியே எழுதுங்க. ஸோ தட் உங்களுக்கு தெரியும் இது வந்து டபுள் சவுண்டுன்னு. இனிஷியலா எழுதும் போது இப்படியே எழுதுங்க. போக போக அப்புறமா உங்களுக்கே புரிஞ்சிடும் அந்த எஸ்ஹெச் வந்தா டபுள் சவுண்டுன்னு. இப்போ பாருங்க, படிங்க. ஃபின். ஃபின். இது முதல்ல இதை படிச்சுக்கோங்க. ஃபின். அப்புறம் இஷ் ஃபின் இஷ் ஃபினிஷ். அவ்வளோதான், ஃபினிஷ் படிச்சு முடிச்சிட்டேன். ஆல்ரைட். ஃபின்னு படிங்க, அப்புறம் இஷ் படிங்க. இந்த இஷ்ன்றது ஆல்ரெடி இந்த இடத்துல எல்லாமே அறிமுகம் நம்மளுக்கு. டிஷ்ஷு அதுல எல்லாமே படிச்சு பார்த்துட்டோம் இஷ்ன்னு. அப்போ இந்த இடத்துல இஷ் வருது, இங்கேயும் இஷ் வருது. ஃபினிஷ். ஃபினிஷ்ட். இப்போ இங்க இடி வந்தா பாஸ்ட் டென்ஸ். ஃபினிஷ்ட். இங்க 1 2 3 வருது பாருங்க, அதனால இந்த ஹெச்சை நான் டபுள் பண்ணல. ஃபினிஷ்ட். இவ்வளோ பெரிய வார்த்தை உங்களால படிக்க முடியுது பாருங்க. ஃபினிஷ்ட். 1 2 3 4 5 6 7 7 சவுண்ட்ஸ், 8 லெட்டர்ஸ் இருக்கு. எவ்வளோ சவுண்ட்ஸ் இருக்கு? 7 சவுண்ட்ஸ் இருக்கு, 8 லெட்டர்ஸ் இருக்கு. 8 லெட்டர்ஸ் ஏன்னா எஸ்ஸும் ஹெச்சும் தனித்தனியான ஒரு லெட்டர், ஆனா கூட சேர்ந்தா ஒரே சவுண்டு போடுது. ஃபினிஷ்ட். ஃபினிஷிங். ஐஎன்ஜி ஆட் பண்ணோம்னா கூட நீங்க வந்து அப்போ வந்து இன்னும் 9 இதாயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பெருசா ஃபினிஷ்டு ஃபினிஷிங் அப்படின்னு கூட எழுதலாம் நீங்க. ஆல்ரைட். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா ஆமா ஐன்னு டைப் பண்ணுங்க. ஏதாவது சொல்லுங்க சாட் பாக்ஸ்ல இன்னைக்கு. ரைட். இல்ல அன்மியூட் பண்ணி பேசுங்க. ரைட். ஆல் ரைட். ஸோ ஃபினிஷ்ட் ஆச்சா? கிளியர்? ரைட். எஸ் பா. தேங்க்யூ. ஃபைனலி தமிழ் வித்யாலயம், தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டீங்க. ஓகே, குட். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் சேட் பண்ணிட்டீங்க. வெரி குட். பாருங்க, எனக்கு உடனே ஹாப்பி ஆயிடுச்சு. சேட் பண்ணி எனக்கு இன்டராக்ட் பண்ணாலே எனக்கு ஹாப்பியா இருக்கு இல்லையா? ஆல் ரைட், குட். போலாமா அடுத்ததுக்கு? அடுத்த வார்த்தை எழுதலாமா? ஸோ இதுல சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஐ திங்க் நிறைய வார்த்தை கொடுத்துட்டேன். இன்னொரு வார்த்தை பெருசா கொடுக்கவா? ஓகே. நீங்க டெய்லி காலையில ஏஞ்ச உடனே இது பண்ணுவீங்களே, இப்படின்னா என்னது? அதை எழுதுங்க பார்க்கலாம். அந்த ஸ்பெல்லிங்க பிளெண்ட் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும்னு எழுதாதீங்க. அது இது என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? பிரஷ்னு சொல்லுவோம். இப்போ பிரஷ், அதுல ஆஷ் ஆ சவுண்டு தான் வருது. ஆனா எது சவுண்ட் எழுதுவீங்க? ஆ இல்ல, ஏ இல்ல, அ அ அ
இந்த சவுண்டு தான் வருது. அப்ப என்ன எழுதுனீங்க எல்லாருமே? இப்படி எழுதுனீங்களா எல்லாருமே? எல்லாருமே இதை எழுதுனீங்களா? ப அஷ். யார் இப்படி எழுதிட்டீங்க? நிறைய பேர் இப்படி எழுதிடுவாங்க. இது தப்பு. பிராஷ் ஆயிடும். இது ஆஷ். ஆஷ். இது வந்து பிரஷ். அ கொஞ்சம் குழப்பம் இது இனிஷியலா. கொஞ்சம் காதை விட்டு கேட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். சொல்றோமா சொல்றோமா? ஓகேங்களா? பிரஷ். அ அ அ சவுண்ட் வந்தது. சொன்னீங்கனாலே உங்க வயிறு கொஞ்சம் உள்ள போகும். இங்க 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 தொண்டை வந்து இப்படி இங்க ஃபீல் பண்ணலாம். சொல்லும் போது இங்க ஃபீல் பண்ண முடியாது. இங்க இங்க தொட்டு பாருங்க. சொல்லும் போது ஒன்றும் ஆகாது. சொல்லும் போது இங்க ஒரு உங்க தொண்டை உள்ள போகும், வயிறும் உள்ள போகும். அ அ அப்படி வாங்கும். பிரஷ் பிரஷ் பிரஷ். ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே பிரஷ் யோர் டீ ட்வைஸ் அ டே. ஆல் ரைட். இன்னும் 4 மினிட்ஸ் இருக்கு. ஒரு 2 3 சென்டென்ஸ் பார்த்துட்டு இன்னொரு வேர்டு கூட எழுதிடுறேன் பாருங்க. இதை படிங்க. நீங்க தான் படிக்கணும் இனி. நீங்க இப்ப சூப்பரா நீங்க எல்லாமே ப்ரமோஷன் வாங்கிட்டீங்க. அதனால நீங்க தான் படிக்கணும் இப்போ. சூப்பரா படிக்கலாம். இப்ப இந்த மாதிரி வார்த்தை வரும்போது என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்படி எல்லா சவுண்டும் போட்டு விட்டுடக்கூடாது. என்ன பண்ணணும்? சவுண்டு படிச்சு படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். இப்படி ர ப ர ப ஈஷ அப்படி படிச்சா கூட்டு படிக்க கஷ்டமா இருக்கும். என்ன பண்ணணும் நம்ம? ரப். இத ஒரு ரப்னு சொல்லி பக்கத்துல வச்சுக்கோங்க. மண்டையில வச்சு எப்படி நம்ம அடிஷன் பண்ணும்போது 3 + 4 3 in the mind 4 in the finger after 3 4 5 6 7 அப்படி பண்றோம்ல. அதே மாதிரிதான் இதுவும். ரப். ரப்ப வச்சுக்கோங்க மைண்ட்ல. ப இஷ் பிஷ். ரப்பிஷ். வந்துதா கூட்டி படிக்க? ரப்பிஷ். இந்த மாதிரி பெரிய வார்த்தை வரும்போது தயவு செய்து எல்லா சவுண்ட்ஸும் போட்டு ஐயோ படிக்கவே வரலையே அப்படின்னு பண்ணக்கூடாது. Bush, bish, ரப்பும் பிஷ்ஷும் சேர்த்தா ரபிஷ். இட்ஸ் அட்டர் ரபிஷ். அவன் பேசுறதே அட்டர் ரபிஷ். ஹி டாக்ஸ் ரபிஷ். ஓகே? ரபிஷ். ஸோ இங்கேயே நான் டபுள் பி போட்டேன். இப்போ ரப்பு தான் பேஸ் வேர்டுனா 1 2 வருது. 1 2 டபுள் ஐ டூ பி டபுள் பி போட்டு ஐஎஸ்ஹெச் இஷ் ரபிஷ். ஓகேங்களா? சூப்பரா படிச்சிட்டீங்க எல்லாருமே. வெரி குட். ஐ திங்க் சென்டென்ஸ் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா? இல்ல இந்த 2 3 சென்டென்ஸ் அப்ப நீங்க எழுதிட்டு வருவீங்களா சென்டென்ஸ? பிளெமிஷ் படிச்சோம், ஃபினிஷ்ட் படிச்சோம், ரப்பிஷ் படிச்சோம். எவ்வளோ வார்த்தை படிச்சிட்டோம் இன்னைக்கு மட்டுமே. எஸ்ஹெச்ல எவ்வளோ வேர்ட்ஸ் படிச்சோம். ஸோ இதெல்லாம் படிச்சோம்னு சொல்லிட்டு வெறுமனே புக்கை எடுத்து மூடி வச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும் நம்ம? அது எல்லாமே கூட்டி வீட்டில் போய் படிக்கணும். இப்ப நம்ம படிக்கலாமா? ஆ என்னவா எழுதலாம் நம்ம? எஸ்ஹெச்ல என்ன சென்டென்ஸ் எழுதலாம் இப்போ வேணும்? இதை நீங்க தான் படிக்கணும். படிங்க பார்க்கலாம் இந்த சென்டென்ஸ. இது சைட் வேர்ட், இதுவும் சைட் வேர்ட். இது எல்லாமே நீங்க கூட்டி படிக்க முடியும். ஃபுல் ஸ்டாப். சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது கேபிட்டல்ல எழுதணும். அப்புறம் தேங்க்யூ டீச்சர். ஓ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இங்க பாருங்க. இது படிக்க தெரியும். ஹெச்இஹி நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன். ஹெச்இஹி. இத கூட நீங்க ஆக்சுவலி கூட்டி படிக்க வேணாம். இங்க பாருங்க. ஹ ஈ வந்து அதோட பெயரை சொல்லுது. ஹ ஈ. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோட பெயர் எப்போ சொல்லுது, எப்போ அதோட அது நான் சொல்லி தருவேன். வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். ஹ ஈ ஹி. ஹ ஆஸ் ஹாஸ். நான் சொன்னேன் இல்லையா? ஏ தனியா வரும்போது யார் பேச்சும் கேட்காது. ஏ ஆவும் சொல்லாது. ஆ ஏ அ, ஏவும் சொல்லாது. ஆவும் சொல்லாது. ஏவும் சொல்லாது. தான் சொல்லும். ஹி ஹாஸ் ஷாப். ஷாப். அவன் கிட்ட ஒரு கடை இருக்கு. இந்த ஹேஸ் அண்ட் ஹேவ் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதனால அதுல மிஸ்டேக் வரக்கூடாது. ஹீ ஷீ இட். அப்புறம் உங்களோட நவுன். உங்க நவுன் சிங்குலர் வந்தா என்ன வரும்? ஹேஸ் என்ற வார்த்தை வரும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதுல தப்பு சொல்லி கொடுத்ததுல தப்பு பண்ணக்கூடாது மக்களே. ஆல்ரைட். கவனமா இருக்கணும். ஹீ ஷீ இட் இந்த ப்ரோனவுன்ஸ் வந்தா அண்ட் நவுன் உங்க நவுன் வந்து ஒருமையா ஒன் சிங்குலர் ஒரே பொருளா இருந்தா
அது வார்த்தை மறந்து போயிடுது. பன்மை வார்த்தை, ஒருமை வார்த்தை. கரெக்ட். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். ஒருமை. ஆல் ரைட். ஸோ ஒருமை வார்த்தை இருக்கும் போது உங்களுக்கு நீங்க வந்து ஹேஸ்ன்றதான் போடணும். ரைட். இப்போ அடுத்தது போடலாமா? ஷீ. நீங்க தான் படிக்கணும். படிங்க படிங்க. இங்க எது வேணா எடுத்துக்கலாம். நீங்க இப்ப நான் சொல்லி கொடுத்த வேர்டு இது எல்லாமே எழுதலாம். ஹாவ்ன்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன், சைட் வேர்டு. தே ஹாவ் அ பிரஷ். ஸோ அவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே இந்த மாதிரி சென்டென்ஸ் எழுதிட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல. எனக்கு யாருமே சென்டென்ஸ் எழுதி அமுச்சு வைக்கவே இல்லை. குரூப்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ் எழுதி எனக்கு அமுச்சு வைங்க தானே சொல்லியிருந்தேன். இப்போவாவது எழுதி அமுச்சு வைங்க இன்னைக்கு. ஓகேங்களா? ஒரு 5 சென்டென்ஸ் டெய்லி நீங்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்க? எனக்கும் ஆசையா இருக்குல்ல பாக்குறதுக்கு, என் பிள்ளைகள் என் மக்கள் எப்படி அதை கூட்டி படிக்கிறாங்களா, அவங்க ட்ரை பண்றாங்களா வீட்ல. நீங்க எல்லாருமே வந்து வீட்ல ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டவுட் என்கிட்ட நீங்க அப்பவே கேட்டிருப்பீங்க என்கிட்ட. மிஸ், ஷாப்ல நான் கூட்டி படிச்சேன் மிஸ், ஸ் ஹ ஆ ப சபாப்புன்னு வருது மிஸ், கூட்டி படிக்கவே வரல மிஸ், அப்படி நீங்களே கேட்டிருக்கலாம் இல்லையா? நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்றதா இருந்தா உங்களுக்கு இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் தான் நான். அப்ப நீங்க கூட்டி படிக்கும் போது சஹ சஹ ஆப்ப சஹ ஆப்ப வருது மிஸ், கூட்டியே படிக்க வரல மிஸ். என்ன மிஸ் சொல்லி கொடுத்தீங்க ஃபானிக்ஸ் எல்லாம் கூட்டி படிச்சா படிக்க வரும் தானே சொன்னீங்க. எனக்கு இது படிக்க வரல, நீங்க டவுட் கேட்டிருக்கணும் என்ன. ஆனா நீங்க யாருமே சரியா பிராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம், இல்லதானே? சோ நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க தெரிஞ்சிடுச்சா? உங்களுக்கு டவுட் வந்திருந்தா என்ன நீங்க கேட்டிருக்கணும். அப்ப நான் சொல்லியிருப்பேன், மக்களே எஸ்ஹெச் வந்து சேர்ந்து வந்தா அது ஷ்ன்னு சத்தம் போடும், அதனாலதான் உங்களுக்கு படிக்க வரல அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே மக்களே, பிராக்டிஸ் பண்ணலைன்னா எதுவுமே சாதிக்க முடியாது. ஆல் ரைட். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் பார்ப்போம், இன்னும் நிறைய டயக்ராஃப்ஸ் பார்ப்போம், இன்னும் நிறைய வாவல் டீம்ஸ் பார்ப்போம். நிறைய இருக்கு படிக்க நம்மளுக்கு. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.